வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக எவ்வளவு கரண்ட் போகுது அப்படிங்கிறத தெவினின்ஸ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஒரு பர்டிகுலர் பிரான்ச் வழியாவோ ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வழியாவோ எவ்வளவு கரண்ட் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஓம்ஸ் லா யூஸ் பண்ணலாம், இல்லை கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் தெவினின்ஸ் அனாலிசிஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஒரு கரண்ட் த்ரூ பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவா இருந்திருந்தா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு டெலிவர் பண்ற பவர் மேக்ஸிமமா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம தெவினின்ஸ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். This method is useful and quick when current through a particular resistance to be calculated. இப்போ இந்த क्वेश्चन இங்க ஒரு சர்க்யூட் ஒன்னு கொடுத்திருக்கேன். இந்த சர்க்யூட்ல இந்த 20 ஓம் வழியா எவ்வளவு கரண்ட் போகுதுங்கறத நோடல் அனாலிசிஸ் பண்ணலாம், இல்ல கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் யூஸ் பண்ணி நீங்க எப்படி வேணாலும் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் இந்த தெவினின்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப கரண்ட் த்ரூ 20 ஓம் எவ்வளவு கேட்டிருக்காங்க. இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் in this analysis except the resistance through which we require to calculate current, rest of the circuit we reduce by equivalent battery with EMF and internal resistance. அதாவது இந்த பர்టిక్యులர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த சர்க்யூட் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட காம்போனன்ட்ஸ் நம்ம ரெண்டு விதமா மாத்தணும். ஒன்னு இதோட மொத்த ஈக்குவலன்ட் EMF என்னவா இருக்கும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். தென் இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த செல் ஈக்குவலன்ட் செல்லுக்கான இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சர்க்யூட்டா மாத்தி அதை நம்ம எது கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிக்வயர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதான் R அது கூட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இப்ப இதுல போற கரண்ட் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். I is equal to E by R plus R, equivalent cell EMF by the total resistance. இந்த EMF நம்ம தெவினின்ஸ் EMF னு சொல்லுவோம், இந்த ரெசிஸ்டன்ஸ் தெவினின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். சரி, இந்த சம்ம எப்படி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்றோம்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தடா இருக்கும். இந்த மெத்தடை நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க கிர்ச்சாஃப்ஸ் லா நிறைய இடத்துல யூஸ் பண்ற இடத்துல இந்த மெத்தடே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க யூஸ் பண்றதுக்கு. இப்ப ஸ்டெப் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்றதுன்னா இப்ப இந்த சர்க்யூட்டை ஃபுல்லா வரைஞ்சிக்கணும். 20 வோல்ட், 5 ஓம், 10 ஓம், 5 வோல்ட், then 20 ohm, 10 volt. இப்ப நமக்கு தேவை வந்து என்னது, what is the current through 20 ohm. அதுக்காக நான் என்ன பண்றேன், இத மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு நான் ஒரு டெர்மினல் கொடுக்கிறேன் A, இது B. so இதுல V the potential between the potential difference between A and B தான் நம்ம என்ன எடுத்துக்கோம்னா தெவினின்ஸ் EMF அப்படின்னு எடுத்துக்கோம். அப்ப இந்த தெவினின்ஸ் EMF தான் வந்து என்னது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A and B. இப்ப இந்த சம்ம நீங்க சால்வ் பண்றதுக்கு இப்ப இது ஒரே ஒரு லூப் தானே, இந்த ஒரு லூப்புக்குள்ள எவ்வளவு கரண்ட் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இது வழியா இப்படி போற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன்னா கரண்ட் கிளாக் வைஸ்ல போற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த லூப்புக்குள்ள கரண்ட் போக சான்ஸ் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஓபன் டெர்மினல்ஸ். அப்ப இந்த இடத்துல கரண்ட் கண்டிப்பா போகாது, இந்த லூப்புக்குள்ள மட்டும்தான் போகும். அப்ப இந்த லூப்புக்குள்ள எவ்வளவு கரண்ட் போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் டேக் திஸ் as C, இது D ன்னு வச்சுக்கலாம், இதை E ன்னு வச்சுக்கலாம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா சிம்பிள் லூப் தானே, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணீங்களா. அப்ப அப்ளை KVL in C A D E C. சோ இதுல நீங்க கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல நான் போனேன்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இது வழியா கரண்ட் போற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன்னா என்னது பொட்டன்ஷியல் டிராப் ஆகும். இப்போ இந்த டைரக்ஷன்ல கரண்ட் போற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்ப -5i, ஏன் மைனஸ், இந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் பொட்டன்ஷியல் டிராப் மைனஸ், திரும்பி இப்படி வருமா -10i, திரும்ப இந்த வோல்ட் எவ்வளவு 5 வோல்ட்.
ஸோ இங்க மூவிங் டு நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னா என்னன்னா இங்கேயும் பொட்டன்ஷியல் வந்து பேட்டரி வெளியே மூவ் ஆகும்போது டிராப் ஆகுது. அது எவ்வளவுனா -10. தென் இப்படியே போறப்ப இங்க பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போறீங்களா அப்படின்னா நீங்க பொட்டன்ஷியலை கெயின் பண்றீங்க. அப்ப +20 that closed loop that should be equal to 0. இப்போ இது எவ்வளவு வருது -15i +15 is equal to 0. அப்ப I is equal to எவ்வளவு வருது 1 ampere current வருதா? அப்ப இதுதான் வந்து current which is passing in this loop. அப்ப I is equal to எவ்வளவு 1 ampere. இப்ப தெவினின்ஸ் EMF இப்ப இத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? தெவினின்ஸ் EMF கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? So here I is equal to 1 ampere. இப்ப இந்த இடத்துல A இருக்கு, இந்த இடத்துல B இருக்கு. இது இடையில இருக்கிறதுல தெவினின்ஸ் EMF. அப்ப இந்த A ல இருந்து அப்படியே நோடல் பாயிண்ட் போட்டுவாங்க. VA. So in the direction of current potential will drop -10, 1 into 10 10 volt, again -5. திரும்பி இப்படியே போனீங்கன்னா again gaining the potential 10, that will be equal to the potential at B, VB. So this is normal technique that we use in Kirchhoff's law. ஒரு டெர்மினலுக்கு இன்னொரு டெர்மினலுக்கு இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கிர்ச்சாஃப்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம், லா யூஸ் பண்ணி. இப்போ VA - VB என்ன வரும்? -15 + 10. So VA - VB is equal to 5 volt. This is equal to Thevenin's EMF. Okay? அப்ப Thevenin's EMF கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Step 2, Thevenin's resistance கண்டுபிடிக்கணும். To find internal resistance. அதாவது Thevenin's resistance. இத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இதே சர்க்யூட்டை செல்ல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளவுதான். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த செல்லை நீங்க ரிமூவ் பண்ணும்போது ஒருவேளை இந்த செல்லுல வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அந்த வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இங்க நான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல, ஒருவேளை இந்த செல்லுக்கான இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதையுமே நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்ப இந்த இடத்துல என்னென்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கு? இது வந்து எவ்வளவு 20 வோல்ட், இது 5 ஓம், இது 10 ஓம், இது 5 வோல்ட், again இது 10 வோல்ட், இந்த இடத்துல A, இந்த இடத்துல B. இப்போ என்ன பண்ணீங்கன்னு சொல்லிருக்கேன், இந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த செல் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம், ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்கோம். சோ இந்த செல் எல்லாத்தையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்குமா? Now what is the resistance between AB or AB என்னன்னு? That is internal resistance. அது ஸ்மால் r னு வச்சுனா RAB. அப்ப இது ரெண்டும் parallel இருக்கா? அப்ப 5 into 10 by 5 plus 10, அப்ப 50 by 15, இது எவ்வளவு வரும்? 10 by 3 ampere. இந்த மாதிரி வந்துருச்சா? இப்ப இந்த சர்க்யூட்டுக்கு ஈக்குவலண்டா இத மாத்துங்க. அப்ப மாத்துனீங்கன்னா எப்படி வரும்? சோ Thevenin's EMF எவ்வளவு? 5 volt. Then internal resistance RAB எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 10 by 3 ampere. So this is, sorry, not 10 by 3 ampere, resistance என்ன? Ohm, sorry, 10 by 3 ohm by, so இந்த R ங்கிறது என்னது? நம்ம எந்த ரெசிஸ்டன்ஸ் கேட்கறாங்களோ 20 ohm. So 20 ohm. அப்ப I is equal to என்ன வரும்? I is equal to 5 by 10 by 3 plus 20, 5 by 60, 70 by 3. So இது எவ்வளவு? 14 வருமா? So 3 by 14 ampere. This is the current value. So அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா எவ்வளவு கரண்ட் போகுது அப்படினா 3 by 14 ampere போகுது. அப்ப this is the one technique apart from Kirchhoff's law and voltage ல எப்படி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் போகுது, எவ்வளவு கரண்ட் போகுது அப்படினு கண்டுபிடிக்கிறது. இப்ப இதே தெவெனின்ஸ் மெத்தட இன்னொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். என்னன்னா இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்ல 20 ஓம் கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த 20 ஓம்னு சொல்லாம இதோட வேல்யூ R னு சொல்லிட்டாங்க. இப்ப क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா, what should be the value of R? So find R so that
power delivered to R is maximum. To R delivered is maximum. இப்போ அதே 20 ohm நீங்க ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த R ஓட வேல்யூ என்னவா இருந்திருந்தா இந்த R க்கான பவர் டெலிவர் வந்து மேக்ஸிமமா இருக்கும். அதாவது அந்த R ல பவர் எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பவர் எவ்வளவு டெலிவர் ஆயிருக்கும்ங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தெவெனின்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ what should be the value of R so that the power delivered is maximum? அது நமக்கு ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் தெரியும். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரத்துல இருந்து நமக்கு தெரியும். ஒரு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் என்ன சொல்லுது? மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். இது தெரியாதவங்க நான் ஒரு வீடியோ போடுறேன், எப்படி வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் நம்ம டெரைவ் பண்றது அந்த கான்செப்ட் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்க. இப்போதைக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு செல் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு ஈக்குவலன்ட் செல், இது ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது R. இப்போ இந்த R ல டெலிவர் ஆகிற பவர் மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா this R must be equal to equivalent internal resistance. This is the concept. R must be equal to equivalent internal resistance. This is the condition for maximum power transfer theorem. அப்ப R equivalent ஆ இருக்கணும்னா அப்ப R equivalent நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எது யூஸ் பண்ணி? தெவெனின்ஸ் தியரம் யூஸ் பண்ணி. அப்ப இந்த R வேணும்னா எனக்கு இந்த இடத்துல நான் A ன்னு வச்சுக்கிறேன், இந்த இடத்துல B ன்னு வச்சுக்கிறேன். அப்ப எனக்கு தேவை ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தானே தேவை, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் தேவை, ஈக்குவலன்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இந்த செல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணும்போது உள்ள இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க உள்ள ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ R is equal to 1 ohm. இந்த இடத்துல R is equal to 1 ohm கொடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த வேல்யூ ஆஃப் R என்னவா இருக்கணும் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சர்க்யூட்டை நீங்க வந்து மேக்ஸிமம், அதாவது சிம்பிளாவே ஒரு சர்க்யூட் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே அதை பிராக்டிஸ் சம்ஸா சால்வ் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல 1 ohm இருந்தா இந்த இடத்துல 1 ohm இருந்தா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சர்க்யூட்ல நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சிருக்கோம், அதை வச்சு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இந்த மெத்தட் டெக்னிக் யூஸ் பண்ணலையா? செல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எவ்வளவு வந்தது? 10/3 ohm. so here R equivalent is equal to எவ்வளவு? 10/3 ohm. அப்பனா கண்டிப்பா R ஓட வேல்யூ எவ்வளவு தான் இருக்கும்? 10/3 ohm. so when R value is equal to 10/3 ohm, அப்ப இந்த R ல டெலிவர் ஆகுற பவர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமா இருக்கும். இதுதான் இதோட கான்செப்ட். அப்ப நீங்க தெவெனின்ஸ் தியரம் யூஸ் பண்ணி குயிக்கா ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? இது நீங்க ஒரு பிராக்டிஸ் ப்ராப்ளமா யூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல 1 ohm இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஒரு 1 ohm இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இங்க எவ்வளவு வரும்? 1 ohm. அப்ப அதே மாதிரி இங்க 10 + 1 எவ்வளவு வரும்? 11 ohm வரும். இப்போ இந்த இதுக்கான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதை கண்டுபிடிச்சு எவ்வளவு வருதோ அந்த ஆன்சர் தூக்கி நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஒருவேளை இங்க 1 ohm இருந்திருந்தா அதை உங்க பிராக்டிஸ் ப்ராப்ளமா போடுங்க. அடுத்து வேற ஒரு கான்செப்டோட மீட் பண்றேன். நன்றி.